இடைவெளி 2024ல தமிழ் டப்புல தந்தி யூடியூப் சேனல் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி சந்தீப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அபர்ணா, நிவேதஸ்ரீ மற்றும் பல படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய லைஃப் அப்படியே ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சூப்பரான கப்புல அப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிசினஸ் இவங்க நினைக்கிற மாதிரி போகல. பால்ல கலப்படம் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைக்குது. உடனே ஹீரோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில ஹீரோ ஹீரோட லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி செமையாக ஒர்க் இருக்கு. ரெண்டு பேருடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் அதை விட சூப்பரா இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல இவங்க பாட்டு கலப்படம் பண்றதை பத்தி, ஒரு உணவுப் பொருளை கலப்படம் பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும், எந்தெந்த பொருளை கலப்படம் பண்றாங்க, அதனால என்ன சமுதாயத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா ஒரு நல்ல ஒரு மெசேஜை இதில் கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோகிராஃபி அண்ட் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எப்பவும் போல ஆவரேஜா இருக்கு. படத்துல ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் இல்ல. இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு உண்டான வேலைகளே இல்ல. ஒரு பிளாட்டா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா இது கதை எதிரா அப்படிங்கிறத இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஓரளவுக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. படம் பார்க்கறதுக்கு போர்டு இருக்குது. ஒரு ப்ரிடிக்டபிளா இருக்கு. ஏன்னா கதை வந்து சொல்லப்படுகிற விதம் கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான். ஆனா சொல்லப்படுகிற விதம் அந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்கலாம். இன்னும் கிளைமேக்ஸ் ஒரு சாதாரண ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. முதல்ல இந்த படம் ஒரு மெசேஜ் உள்ள படமா தான் பார்க்கணும் ஒழிய இது வந்து படமா ஒரு சூப்பரா ஒரு மசாலாவா இருக்கு, நல்லா இருக்கு, வாவ் மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்ல. மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கட்டும். இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ உங்களுக்கு பாருங்க.